பிரவீனா வந்திருக்காங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. பிரவீனா, இந்த ஃப்ரைடே ஃபிராங்க் டேல என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஆனா எனக்கு ஒரு 8-9 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, காளிதாஸ் அவங்க பேரு. ஓகே. சொல்லி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட பேசதே இல்ல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. பட் அவங்களுக்கு இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு, பர்த்டே கொண்டாங்க, அப்ப எங்களுக்கு தேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஓகே. இப்ப ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தப்ப சொன்னாங்க, அந்த மாதிரி அவனுக்கு பொண்ணு பிறந்திருந்தி, அவன் உங்களுக்கு தேர்ந்தான், இந்த மாதிரி உன் நம்பர் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க காஷ்மீர்ல இருக்காங்க. பட் அவன் கண்டிப்பா எஃப்எம் கேட்பான். அவன் கண்டிப்பா கேட்டா ஏதோ ஒரு மூலியமா அவன் என்கிட்ட பேசினா நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அவர் இந்த ஷோ கேட்பாரு அப்படிங்கறதுனால இந்த ஷோ மூலமா அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. எத்தனை வருஷம் ஆச்சு அவர் கூட பேசி? 4 years மேல இருக்கணும். ஓகே. சோ 4 yearsக்கு பிறகும் எங்கேயோ இருந்து அவரும் உங்களை தேடிட்டு இருக்காரு, நீங்களும் அவரை தேடிட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த மாதிரி எத்தனையோ ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஷிப் அங்க அப்படி மிஸ் ஆகுது இல்ல? ஆமாண்ணா, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஆக்சுவலி அவங்க முன்னாடி பையன் இருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தேகப்படுவாங்க. அதனால அவங்க சொல்லிட்டான், அந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க சண்டை போடுறாங்கனால பேசுறானா நான் எப்படி இருந்தாலும் கான்டாக்ட் பண்றவனா அப்படின்ட்டு. எங்க இருந்தாலும் இங்க சென்னைக்கு வந்தா போன் பண்ணுவான், இங்க காஷ்மீர்ல இருக்கா, இங்க திருவங்க வந்தா போன் பண்ணுவான். பட் ஸ்டில் அவங்க ஒய்ஃப் சந்தேகப்படுறாங்க அப்படிங்கறத தாண்டி அது ஒரு பொசசிவ்னஸா கூட இருக்கலாம். பட் எனிவே மொத்தத்துல நட்புக்குள்ளார ஒரு சின்ன இடைவெளி இருந்தாலும் ஒருத்தங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க, எங்க இருக்காங்க, பத்திரமா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. தட்ஸ் ஜென்யூன். சோ அதுதான் நான் இதுல ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் 426991 அழைத்து ரேடியோ சிட்டியில இந்த ஃப்ரைடே ஃபிராங்க் டேவில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். रेडियो सिटी लव करो रेडियो सिटी लव करो रेडियो सिटी लव करो रेडियो सिटी लव करो रेडियो सिटी. மீண்டும் ஒரு ஃப்ரைடே ஃபிராங்க் டே. இந்த விதமான டாபிக் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியில் நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன். அந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உணர்வுகளை பகிர்ந்துப்பீங்க. ஆனா வெள்ளிக்கிழமை ஒரு ஓப்பன் டே, எதை பத்தி வேணாலும் பேசலாம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பகிர்ந்துக்க 426991 கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக அமுதா வந்திருக்காங்க. அமுதா, என்ன ஷேர் பண்ணிக்க போறீங்க? நான் இப்போ 1 month உங்க ஷோ கேட்டுட்டு இருக்கேன் சார். ஓகே. சார்லாம் வேணா நீங்க லவ் குருனே கூப்பிடலாம். ஓகே. 1 month நல்ல நான் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நான் டிவி தான் பாப்பேன். ஆனா மேக்ஸிமம் இப்போ ரேடியோ தான் கேட்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு இந்த லவ் குரு ஷோ, சூப்பரா போயிட்டு இருக்கு. அதனால கேட்கும் போதே நல்ல ஆறுதலா இருக்க மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா லெட்டர் எழுத முடியல. பட் ஆனா உங்க ஷோ நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்க. பட் இன்னைக்கு ஷோல என்ன பேச போறீங்க? வேற ஏதாவது பகிர்ந்துக்கிறீங்களா? பகிர்ந்துக்க ஒண்ணு இல்ல, இதை பத்தி தான் உங்கள்ட்ட பேசணும்னு கால் பண்ணேன். குறிப்பா இந்த மாதிரி ஒரு அப்ரைசல் டைம்ல இந்த மாதிரி நிறைய பேர் போன் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கேட்டு என்னுடைய மேனேஜர் எனக்கு சில பல விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்து சந்தோஷம் தான். இது நான் உங்களை அரேஞ்ச் பண்ணி பேச வச்சு நினைக்க மாட்டாரா? எங்க மேனேஜர் வேற உட்கார்ந்து ஷோ கேட்டுட்டு இருப்பாரு. நான் அப்படி நினைச்சு பேசல. 1 month நான் ஷோ கேட்டுட்டு இருக்கேன். அது நான் கொடுத்த பேமெண்ட்டுக்காக தான் நீங்க பேசுறீங்கங்கறத வெளியில சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? சொல்லிடாதீங்க, எங்க மேனேஜர் வந்து கேட்பாரு, சொல்லிடாதீங்க சரியா? அடிச்சு கேட்டாலும் அப்பயும் சொல்ல மாட்டேன் சார். நன்றி. இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அண்ட் 1 மாசமா ரேடியோ கேக்குறேன், டிவி பார்க்காம அப்படின்னீங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா நிறைய தோழிகள், குடும்ப தலைவிகள் அவங்க டிவி பாக்குற டயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஷோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுதான் இந்த ஷோடைய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அண்ட் தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்க மூலமா எல்லா தோழிகளுக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த ஷோவை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க பாருங்க, கேளுங்க, ஷோ கேளுங்க, லவ் குரு ஷோ சூப்பரா இருக்கு, நான் ஷேரும் பண்ணிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. இந்த வாட்ஸ்அப் வந்ததுல இருந்து இந்த மாதிரி இதை பகிரவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்குது. 426991 கால் பண்ணுங்க. இந்த ஃப்ரைடே ஃபிராங்க் டேவில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். எந்த விதமான டாபிக் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு ஓப்பன் டே. ஒன்லி ஆன் எஃப்எம் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1.
ஒவ்வொரு ஷோலயுமே எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்பீட்டட் காலர்ஸ்னு இருப்பாங்க. ரிப்பீட்டட் காலர்ஸ்னா என்னன்னா, எப்போ அந்த ஷோ கேட்டீங்கனாலும் அதே நபர்கள் தான் பேசுவாங்க. ஆனா நம்முடைய ஷோல நான் ரெக்வஸ்டா கூட சொல்லியிருக்கேன், ஒரு தடவை கால் பண்ணீங்கன்னா திரும்ப உங்களுக்கு லைன் கொடுக்கறதுக்கு 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கால் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் கோச்சிட்டுலாம் போயிருக்காங்க. அப்புறம் எதுக்கு டெய்லி ஃபோன் நம்பர் சொல்றீங்க, கால் பண்ணுங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லும் போதே நேத்து கால் பண்ணவங்களா நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானலாம் சண்டை போடுவாங்க. பட் ஒரு சில நண்பர்கள், தோழிகள், தங்கைகள், தம்பிகள், அண்ணன்கள், அம்மாக்கள் இவங்க தான் பல வருஷமா தொடர்ந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குரல், இந்த குரலை கேட்ட உடனே கண்டுபிடிச்சிருவேன். ஜெயஸ்ரீ அப்படின்னு இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஜெயஸ்ரீ வந்திருக்காங்க. ஜெயஸ்ரீ, ரொம்ப நல்லா இருக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட இந்த இத்தனை வருஷம் ஜேர்னில கேட்கணும்னு நினைச்சிருக்கேன், பட் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. இன்னைக்கு கேட்கணும்னு தோணுது. கேட்கட்டுமா? உன் குரலுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி இருக்குது? இல்ல இந்த குரல் இல்ல ஆமா ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளவு இனிமையான குரலை நான் பல வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். உண்மையாவே இதுதான் உன்னுடைய குரலா? ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. போன்ல இரும்பு முச்சிட போகுது. நீங்க ஃப்ரைடே ஃபிராங்க் டேல என்ன பகிர்ந்துக்கிட்டு போறீங்க, அதை சொல்லுங்க. தெரியும் ஃப்ரெண்ட்ஸ பத்தி தான். இன்னைக்கு யார் கூட சண்டை போட்ட, யார் உன் கூட பேசாம இருக்கா, யாருக்கு நான் இப்ப வந்து சமாதானப்படுத்தி விடணும், சொல்லு. ஓகே, my best friend இப்போ வந்து இப்பதான் ஒரு 2 months பேசுறோம். சரி. பட் awesome character. புரிஞ்சுப்பான்னு நினைக்கவே இல்லை. ஆல்போன் ஐஸ்வர்யா சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. ஐஸ்வர்யா, கார்த்திக், ஹேமாக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு, எவ்வளவு இயர்ஸ் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சேர்ந்து கிடைக்காது ஒரு ஃபீல். ஆமா, இன்னைக்கு இப்படி பேசுவேன், அடுத்த 1 வாரம் கழிச்சு ஃப்ரைடே ஃபிராங்க் டேல வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்த 2 வாரம் கழிச்சு மறுபடியும் நாங்க சமாதானம் ஆயிட்டோம் சொல்லுவேன். இதை நான் பல வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். இல்ல, நான் எங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எப்படின்னா, சண்டை போட்டா அவனே வந்து பேசிடும் எப்படின்னா, எப்படின்னா சமாதானம். உனக்கு வாய்த்த அடிமைகள் எல்லாம் இப்படியே இருக்கிறதுனாலதான் நீயும் இத்தனை வருஷம் ஃப்ரைடே ஃபிராங்க் டேல இல்ல எப்ப கால் பண்ணாலும் நான் ஃப்ரெண்டை பத்தி பேசணும் சொல்லிட்டு. பட் ஐ ஃபீல் குட். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்புன்னு அந்த நட்பை பத்தியே பேசிட்டே இருக்கீங்களா. ஐ ஃபீல் குட் ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ. வேற ஏதாவது இருக்கா? ஓகே, நைட் வந்து நீ என்ன பண்ணு, இனிமே நல்ல சுடு தண்ணியில 4 ஜீரகம் போட்டு குடி, சரியா? இன்னும் குரல் ரொம்ப இனிமையாகும். ஓகே ஓகே, டேக் கேர். 426991 கால் பண்ணுங்க. ஃப்ரைடே ஃபிராங்க் டேவில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். ஒன்லி ஆன் எஃப்எம் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இந்த ஃப்ரைடே ஃபிராங்க் டேல அடுத்து நம்ம லாவண்யா கூட தான் பேச போறோம். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. லாவண்யா, என்ன பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. இன்னைக்கு என்னோட லவர் பத்தி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லவ் குரு சொல்லுங்க. 2 பேர் சேரணும்னா அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஒரு லவ் தான் லவ் குரு. நாங்க நிஜமாவே நினைச்சே பாக்கல, நாங்க 2 பேர் பாப்போமா பேசுவோமா அப்படின்னுட்டு. அவங்க எங்கேயோ இருந்தாங்க, நான் எங்கேயோ இருந்தேன். திடீர்னு அவங்க எங்க வீட்டுக்கிட்ட வந்தாங்க, பார்த்தோம், பேசணும், லவ் பண்ணோம். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள, பிரிஞ்சோம். ரொம்ப பெரிய பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துச்சு. ஆனா இப்போ ஒரு வழியா நாங்க என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டோம். என்ன ரொம்ப ரொம்ப தடைகளை தாண்டி என்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்கோம். சொல்றதே எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப நாங்க பிஇ முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தடைகள் இல்ல, அதுதான் சொல்ல வரேன். பிஇன்னு சொல்லிடுறாங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். பிஇ முடிக்கிறதுலாம் எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. சோ படிக்கிறது, அட்மிஷன் வாங்குறதெல்லாம், சோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் எப்படி வீட்டுல பேரண்ட்ஸ் உடைய சம்மந்தம் எல்லாம் வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க, என்னென்னலாம் தேவைப்படுது? எதையோ அதுவா என்ன சொல்றது, ரொம்ப திட்டுவாங்க. நான் செல்ல பொண்ணு எங்க வீட்டுல, என்ன ரொம்ப திட்டுவாங்க. அப்புறம் நான் எங்க வீட்டுல சமாளிச்சு எனக்கு இவங்கதான் வேணும் அவங்கதான் வேணும், அவங்க திட்டதெல்லாம் காதுலயே வாங்கிக்க மாட்டேன். அப்புறம் எப்படியோ அவங்கள சமாதானப்படுத்தி எங்க பேரண்ட்ஸும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்புறம் அதான் எப்படியோ முடிஞ்சிச்சு. ஆனா ஒன்னு லவ் குரு, அவங்கள பத்தி இங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க செம்ம கேரக்டர், நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்க எனக்கு ஃபியூச்சர்ல கிடைப்பாங்களா இன்னொரு வாட்டி அப்படின்றது ரொம்ப டவுட் தான். கிடைச்சிட்டாரு, இனிமே என்ன டவுட்? என்னைக்கும் இவரே உங்க கூடவே இருக்கிற மாதிரி நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். அண்ட் எப்போ கல்யாணம்? நெக்ஸ்ட் இயர் கல்யாணம். ஓ, 1 வருஷம் இருக்குதா இன்னும் டைம்? ஓ, இன்னும் 2 மாசம் தான் இருக்குதா? ஓகே, 2 மாசம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் வர. ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த 31st பர்த்டே அட்வான்ஸ் விஷஸ் பண்ணிக்கிறேன் லவ் குரு. தாராளமா. நாங்க வேணா காது முடிக்கணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஓகே, ஹாப்பி பர்த்டே சந்தோஷ். அட்வான்ஸ் விஷஸ் யூ லாவண்யா. தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. 426991 கால் பண்ணுங்க. இந்த ஃப்ரைடே ஃபிராங்க் டேவில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். ஒன்லி ஆன் எஃப்எம் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இந்த ஃப்ரைடே ஃபிராங்க் டேல அடுத்ததா தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக டில்லி பாபு வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. டில்லி பாபு, என்ன பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
நேத்து என்னுடைய முன்னாள் காதலி, ஐ மீன் அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒய்ஃப் ஆயிட்டாங்க. சோ அதனால என்னோட காதலி நான் சொல்றது தப்பு. அதனால வந்து முன்னாள் காதலின்னு தான் சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து நேத்து பிறந்த நாள். ஆக்சுவலா நான் வந்து அவங்களுடைய பிறந்த நாள் காலையில எப்பவுமே நான் தான் விஷ் பண்ணுவேன். மேரேஜுக்கு முன்னாடி, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எந்த கால் பண்ணாதீங்க, என்ன உண்மையிலேயே நீங்க லவ் பண்ணது உண்மைன்னா எனக்கு வந்து எப்பவுமே நீங்க போன் பண்ண கூடாது, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சுச்சுவேஷன் காரணம் இருக்கு. அவங்க அப்பா நான் இறந்துருவேன் அவனை கட்டிக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொன்னதுனாலதான் என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. சோ அவங்க எங்க இருந்தாலும் நான் வந்து அதுக்காக வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கான மனசு எனக்கு இல்ல. இருந்தாலும் நான் அதே மீறி சொல்றேன், எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். சோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நான் பேசவே முடியாது. ஊருக்கு வந்தாங்கன்னா நான் பாப்பேன். 2 பேரும் ஒரே தெருவில் தான் இருந்தோம். பட் அவங்க நேம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ அவங்க இன்னொருத்தர் ஒய்ஃப்ன்றதுனால நான் பேர் சொன்னா அவங்களுக்கு பாதிப்பா இருக்கும். இருந்தாலும் பெட் நேம் வச்சு கூப்பிடுவேன், பாக்கி அவங்க நேமு. சோ எனக்கு அவங்கள நேற்று வாழ்த்து சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா. நேற்று ஃபுல்லா எனக்கு ஒரு ஃபீவர் மாதிரியே இருந்துச்சு. வேற எதுவும் சொல்றதுக்கு எனக்கு இல்ல. ஒரு அப்புறம் அவங்களுக்கு வந்து அம்மா இல்ல, அவங்க அம்மாவே வந்து நேரடியா பிளஸ் பண்ண மாதிரி நீங்க பிளஸ் பண்ணுங்க. இந்த எஃப்எம் கேக்குறவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிளஸ் பண்ணணும். குரு, அதுதான் எனக்கு தேவை. கண்டிப்பாங்க. அவங்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் வெண்ணிலத்தனை வெண்மீனோட மண்ணிலத்தனை காலம் வாழ்க.